எத்தனை மாடு எடுத்திருக்கோம் இன்னைக்கு? மொத்தம் இது ஒரு 3ங்க, அப்புறம் இன்னொரு பார்ட்டிக்கு 5ங்க, சரி சரி, இன்னொன்னு 1ங்க, மொத்தம் 9 மாடுங்க. மொத்தம் 9? ஆமாங்க. இந்த 3 மாடு எங்கடா போகுது? இது 3 மாடு பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு போகுதுங்க. தருமபுரிக்கு? ஆமாங்க. அண்ணன் நம்பி தான் அவரை நம்பிதான் நீங்க வந்திருக்கீங்க. இங்க சிறந்த முறை எடுத்து வந்திருக்காரா? நல்லா அருமையா இருக்கு. உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கா? பார்க்க மாடு பிடிச்சிருக்குது. சரி சரிங்கண்ணா, எந்த ஒரு குறையும் இல்ல. நிறைய பேர் இருக்காங்க இங்க மாடு வாங்கி தராங்க. பட் இவர் வந்து கொஞ்சம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த காம்புல இருந்து ஏபிஎஸ்னா என்ன, எனக்கு இவ்வளவு நாள ஏபிஎஸ்னா என்னன்னு தெரியாது. ஏபிஎஸ்னா என்ன, வந்து நீட்டு போக்கான மாடு இருக்கணும், இந்த மாதிரி இது இருக்கணும். அந்த கறவை திறன் வந்து வாயில சொல்றதை விட நீங்க நேர்ல பார்க்கும்போது தான் அந்த அனுபவம் நிறைய இருக்கு. சரி சரி. நான் நினைச்சேன் நிறைய மாடு வந்து இங்க நான் பார்த்தேன். எனக்கு ஒரு தேடுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அது வரைக்கும் அந்த மாடெல்லாம் பார்க்கும்போது அந்த மாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளவு கறக்கும் நினைச்சேன். ஆனா இவர் பார்த்துட்டு அது கறக்காதுன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எங்களுடைய பார்வைக்கு புதுசா மாடு வாங்குறது இவருடைய அனுபவம் வந்து அதுல பெரிய விஷயமா இருக்கு. சரி, மொத்தம் இவங்க 5 மாடு எடுத்துருக்காங்க. அப்படியே வந்து கஸ்டமரை கேட்போம். வணக்கம்யா, எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நீங்க? காரையாம்பலிக்காக இருக்கிறோம். ஓகே ஓகே. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு? 5 மாடு. 5 மாடு எல்லாமே சன மாடுங்களா? எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹீட் தான். சரி சார், பண்ணைய ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? பண்ணதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரி, எனக்குண்ணா நான் வணக்கம் சக்தி. இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடு எடுத்திருக்கோம்? இன்னைக்கு மொத்தம் இது ஒரு 3ங்க, அப்புறம் இன்னொரு பார்ட்டிக்கு 5ங்க, சரி சரி, இன்னொன்னு 1ங்க, மொத்தம் 9 மாடுங்க. மொத்தம் 9? ஆமாங்க. இந்த 3 மாடு எங்கடா போகுது? இது 3 மாடு பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு போகுதுங்க. தருமபுரிக்கு? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் எந்த சந்தையில எடுத்துருக்கோம்? நம்ம கர்நாடகா சிந்தாமணி மார்க்கெட்ல எடுத்துருக்கோம். இந்த சந்தை என்னைக்கு நடக்குது? இது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்கண்ணா. ஓகேண்ணா. காலையில 5 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குதுங்கண்ணா. சரி சரி. நீங்க வரவங்களுக்கு மாடு எடுத்து கொடுக்குறீங்க? வரவங்களுக்கு மாடு எடுத்து கொடுக்குறேன். சரி சரி. இந்த சந்தையில வந்து எப்படி மாடு வரும்? இந்த சந்தையில ஹெச்எஃப் மட்டும் வருங்கண்ணா. ஹெச்எஃப் ஜெர்சி கொஞ்சம் கம்மியா வருங்க. சரி, மெயினா இங்க ஹெச்எஃப் கோசரம் வரலாங்க. நாம எந்த ஊர்னா? நாம கிருஷ்ணகிரிங்கண்ணா. நான் ப்ராப்பரா அரூருங்க. ஓகே ஓகேண்ணா. மாடு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா? இது 3மே பாருங்கண்ணா. 3மே உங்களுக்கு 2 பல்லு, 1 பல்லு வைக்கல, இன்னொன்று 2 பல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா சொல்லி? நாம ஒரு 15 வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு 15 வருஷமா இருக்கிறீங்க. நம்ம அப்பாவும் இருக்கிறாரு. நான் அதுக்குள்ள இருந்து 15 வருஷம். சரி சரி. இந்த மாடு பத்தி சொல்லுங்க. நான் இது உங்களுக்கு ஏபிஎஸ் இது வேணும். ஆமா, ஓகேண்ணா. இது உங்களுக்கு ஹெச்எஃப்ல டீசல், இது உங்களுக்கு டீசல். ஓகே. அது உங்களுக்கு ஒரே டைப் போறீங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. சரி. இன்னும் வந்து பாருங்க பல்லு வச்சுக்கிறத பல்லுல பாருங்க. எதுனா பல்லு இல்ல, இது பாருங்க பல்லே போடலைங்க. இது ஒண்ணு பல்லே போடலைங்க. பல்லு போடலைங்க. என்னன்னா இவ்வளவு பெரிய மாடு இருக்கு பல்லு போடல? அது ஏபிஎஸ் மட்டும் தான் இவ்வளவு பெரிய மாடுல பல்லு போடாம போறீங்க. இது பாருங்க. ஆனா வாங்க இது பிடிச்சு காட்டுங்க. இது 2 பல்லுங்க. இது 2 பல்லு. ஆமா, 2 பல்லு போட்டுருக்குது. இதெல்லாம் ஏபிஎஸ் சம்பந்தம். ஏபிஎஸ் மட்டும் தான் இப்படி வருங்க. ஏபிஎஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. ஏபிஎஸ்ல இன்ஃபோர்டேட் உங்களுக்கு செம்மன் தான். அதாவது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் என்னன்னா அதோட தாய் 25 லிட்டர் கறந்துருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. அதோட செம்மன் 25 லிட்டர் இருக்குனுங்க. அப்படி பேர் தான் ஏபிஎஸ்ங்க. ஓகேண்ணா. இதோட கறக்கிற கெப்பாசிட்டி 25 லிட்டர் வருங்க. அந்த ஏபிஎஸ் உண்டான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மூஞ்சி குட்டையா வருங்க. இந்த மாதிரி கலர் வருங்க. இந்த பேக் பேஸ் எப்பவுமே தூக்குல வருங்க. பேக் பேஸ் தூக்குல வருங்க. வால் உங்களுக்கு உள்ளிட்டு வருங்க. காம்பு பாருங்க கரெக்டான இடைவெளியில வருங்க. சரி சரிங்களா. ஏபிஎஸ் அதிகம் பால் கறக்கும் அப்படின்னா? ஏபிஎஸ் அதிகமா பால் கறக்கணும். ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் ஒரு 25 எதிர்பார்க்கலாங்க. அவ்வளவு கறக்குங்க. அது உங்களுக்கு பஞ்சாப் எக்ஸ்போ இம்போர்ட் பண்றதுல உங்களுக்கு முதல் லாக்டேஷனுக்கு 35 லிட்டர் 30 லிட்டர் கறக்குங்க. சரி சரி. அங்க இருக்கிற மாடுக்கு இங்க இருக்கிற மாடுக்கு என்ன வித்தியாசம்னா வயிறு போடாதுங்க. பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்கு ஏபிஎஸ் வந்து வயிறு போடாதுங்க. கர்நாடகா இருக்கிறவங்களுக்கு ஏபிஎஸ் வந்து வயிறு போடுங்க. என்ன ரீசன்னா இங்க வந்து ஃபுட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க பஞ்சாப் சைடு. அதுக்கப்புறம் 24 hours வாட்டர் இருக்குங்க. அது தேவைப்படுறப்ப குடிக்குங்க. ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. வாட்டர் கூட ஃபுட் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது குடிச்சு வயிறு போட்டுங்க. ஆனா ஒண்ணு தப்பு இல்லைங்கன்னா அது அடாப்ட் ஆகுங்க. நம்மளுக்கு ஒரு பால் ஒரு 3-4 லிட்டர் கம்மியா கறக்குங்க. ஏபிஎஸ் மெயின்டைன் பண்ற கஷ்டமா இருக்கா எப்படின்னா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஃபார்ம் டைப்புக்கு போலாங்க. ஃபார்ம் டைப்புக்கு போலாங்க. சரி சரிண்ணா. நம்ம வீட்டுக்கு 1-2 ஆகுமா? 1-2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 5 டைப்ல எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு பால் ஒரு 5 லிட்டர் கம்மியா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. சரி சரி. இது நல்லா மெயின்டைன் பண்ணலாங்க. இது பாருங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் 1-2 பல்லு போடலையா? இது பாருங்க பல்லே 1 போடலைங்க. இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்குண்ணா? இது என்ன கண்ணு போறதுங்களா? கண்ணு போறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் வருங்க. இன்னும் பவரேஜ். ஆமா, ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் உங்களுக்கு கண்ணு போற மாதிரியே காட்டுங்க. ஆனா கண்ணு போடாதுங்க. மினிமம் 15 நாள் 20 நாள் டைம் காட்டுங்க. பாருங்க மடி இந்த ஷேப்ல இருந்து இறங்க. இதுதான் ஏபிஎஸ். எப்படி இறங்குது பாருங்க. ஷேப்ல இருந்து காம்பு பாருங்க. கருங்கரு காம்பு எவ்வளவு லுக்கா இருக்குது பாருங்க. மாடு கறக்குங்க. இது கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நீங்க பராமரிச்சா கறக்கும், பராமரிக்கல கறக்காது. சரி சரி. ஒரு குறை இல்லைங்கண்ணா. பாருங்கண்ணா கண்ணு போடாது இவ்வளவு சைஸ் இருக்குங்க. பல்லு போடக்குள்ள கண்ணு போடுங்க. ஏபிஎஸ் கேட்ட பாத்தீங்களா? பல்லு போடாம இவ்வளவு உருவம் ஏபிஎஸ் மட்டும் தான் வருங்க. வேற எந்த வீடு வராதுங்க. நமக்கு அப்புறம் 2 பல் 4 பல் எவ்வளவு பெருசு ஆகும்னா?
பெருசுலாம் வராதுங்க. மாடு இன்னும் கொஞ்சம் அகல கட்டி விரிங்க, இன்னும் ஒரு இன்ச்சு வளருங்க. சரி ஆமாங்க. உங்களுக்கு மாடோட ஹைட் ஒரு லென்த் போதுன்னா இந்த குழம்புக்கு ஹைட் வருது பாத்தீங்களா, இதை வச்சு கண்டுபிடிக்கலாங்க. சரி சரிங்கண்ணா. இது ஹைட் வளராதுங்க, இவ்வளவுதான் இருக்குங்க. இந்த ஏபிஎஸ் பிரிண்டர் என்ன விலையில இருந்து கிடைக்கும்? ஏபிஎஸ்ல ஒரு ரூபாய்க்கு மேல வந்து ₹1 மேல ₹1 குறையாதெல்லாம் வருங்க. சரி சரி. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி 60,000ங்க. இந்த ரெண்டு மாடனா இதை பிடிச்சிங்க. இது ரெண்டும் பாருங்க, இதுல ஒண்ணு ஏபிஎஸ்ங்க, இதுல ஏபிஎஸ்ல ஒரு கொஞ்சம் கிராஸுங்க. இது ஏபிஎஸ்ல ஒரு கொஞ்சம் கிராஸுங்க. ஏபிஎஸ் செம்மன் தானுங்க. ஆனா கொஞ்சம் கிராஸ் இருக்கு. அதாவது என்ன இருக்குன்னா செம்மன் ஒரிஜினலா இருக்கலாம், தாய் 20 லிட்டர் கெப்பாசிட்டி வந்திருக்கும். அதனால அந்த கொஞ்சம் கிராஸ் டைப் வருதுங்க. ஓகே ஓகே. ஆனா இது ஒரு கரெக்ட் கூட கெப்பாசிட்டி வருதுங்க. அதை பார்த்து எப்படி கண்டுபிடிச்சா காம்பல் இது இது எப்படி நான் காரம் வரும். இன்னும் உங்களுக்கு ஒரு 22 எதிர்பார்க்கலாம். 22. சரி சரி. இது வேலைக்கு தான், ஒரு வேலைக்குலாம் கரெக்டா. ஓகே ஓகே. 22 எதிர்பார்க்கலாம். 22 எதிர்பார்க்கலாங்க. ஓகே ஓகே. 2 பல்ல தலை சேர்த்தா 2 பல்லு. சரி சரி. வர காடி 2 பல்லுங்க. ஓகே ஓகே. நாதரும் 2 பல்லா. ஆமாமா. சரி சரிண்ணா. இது இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? இது எங்களுக்கு எல்லாமே 20 நாள் டைம் இருக்குதுங்க. 20 நாள் இருக்கிறதா? ஆமாங்க. இது எப்படி ஃபார்முக்கு எடுத்திருக்காங்களா? இது 3மே ஃபார்முங்க. இது பாருங்க ஏபிஎஸ் ஒண்ணு பாத்தீங்கன்னா அவரோட காமல்ல சுத்தத்தை பாருங்க. எப்படி பாருமே இந்த சந்தைக்கு எல்லாம் வாரானா வரங்களா. சரி சரி. மாடு வேணா கான்டாக்ட் பண்ணலாம். மாடு வேணா கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகே ஓகே. கொண்டாங்க. வணக்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா நீங்க? நாங்க பாப்பாரப்பேட்டில இருந்து வந்திருக்கிறோம். பாப்பாரப்பேட்டை எந்த டிஸ்ட்ரிக்ட் வரும்? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். தர்மபுரியில இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்திருக்கீங்கண்ணா? 3 மாடு எடுத்திருக்கோம். 3 மாடு எடுத்திருக்கீங்க. எல்லாம் சன மாடுங்கண்ணா? நல்லா சன மாடு தான். இதுவே எடுத்திருக்கீங்களா? ஆமா சரி சரி. இப்பதான் பண்ண புதுசா ஸ்டார்ட் பண்றீங்களா ஏற்கனவே இருக்கா? பண்ண ஸ்டார்ட் பண்றோம். புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரி சரிண்ணா. எவ்வளவு கறவை எதிர்பார்த்திருக்கீங்க? மாட்டுக்கு எப்படின்னு ஒரு 25 லிட்டர் கணக்கு வரும். 25 லிட்டர் கணக்கு வரும். சரி சரி. நான் கறக்க மாட பிரீடு இருக்கா? இருக்குது. சரி சரி. நான் மாடை பத்தி தெரியுமா இல்ல இப்படி நம்பி வந்தீங்களா? இல்ல அண்ணன் நம்பி தான் நாங்க அவரை நம்பிதான் சாப்பிட்டீங்க வந்திருக்கீங்க. இங்க சிறந்த முறை எடுத்து வந்திருக்காரா? நல்லா அருமையா இருக்கு. உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கா? பார்க்க மாடு பிடிச்சிருக்குது. சரி சரிண்ணா. எந்த ஒரு குறையும் இல்ல. உங்க பேருனா? பிரகாஷ். எத்தனை மாடு போடலான்னு இருக்கீங்க பண்ணையில? பண்ணையில ஒரு 20 மாடு போடலாம் இருக்கிறோம். நாங்க 3 மாடு வாங்கிட்டு 3 ட்ரையல் பாக்குறீங்க. சரி சரிண்ணா. சரி எடுத்துருங்க. மொத்தம் 3 மாடு பண்ணைக்காக எடுத்திருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க, மாடு எடுத்துட்டீங்களா? இல்ல இதுதான் முதல் வாட்டி வந்திருக்கோம். நம்ம நிறைய யூடியூப் சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இருக்காங்க இங்க மாடு வாங்கி தராங்க. பட் இவர் வந்து கொஞ்சம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த காம்புல இருக்கு ஏபிஎஸ்னா என்ன, எனக்கு இவ்வளவு நாளா ஏபிஎஸ்னா என்னன்னு தெரியாது. ஏபிஎஸ்னா என்ன, வந்து நீட்டு போக்கான மாடு இருக்கணும், இந்த மாதிரி இது இருக்கணும். அந்த கறவை திறன் வந்து வாயில சொல்றதை விட நீங்க நேர்ல பார்க்கும்போது தான் அந்த அனுபவம் நிறைய இருக்கு. சரி சரி. நான் நினைச்சேன் நிறைய மாடு வந்து இங்க நான் பார்த்தேன். எனக்கு ஒரு தேர்றதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அது வரைக்கும் அந்த மாடெல்லாம் பார்க்கும்போது அந்த மாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளவு கறக்கணும் நினைச்சா, ஆனா இவர் பார்த்துட்டு அது கறக்காத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எங்களுடைய பார்வைக்கும் நாங்க புதுசா மாடு வாங்குறது இவருடைய அனுபவம் வந்து அதுல பெரிய விஷயமா இருக்கு. நேரடியா பார்க்கும்போது தான் புரியுது. நாங்க இப்போ நிறைய பார்த்த மாடு இப்போ குவாலிட்டியான மாடெல்லாம் இவர் எடுத்துட்டாரு. இவர் எடுத்ததுனால இப்ப இருக்கிற மாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இல்ல. நாங்க அடுத்த வாரம் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு எந்த ரிட்டர்ன் போறீங்க வாங்காம? ஆமா இல்ல பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்தேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா நீங்க? நான் வந்தங்களா எடுத்தாச்சு. சரி சரிங்களா. ஒருத்தர் போன் பண்ணாருங்க. அவருக்கு ஒரு 3 மணிக்கு இப்ப மாடு இல்லைங்க, அடுத்த வாரம் வாங்கிட்டேன். ஓகே ஓகே. அவ்வளவு மாடு இருக்கு, மாடு இல்லைன்னு நமக்கு பிடிச்சாதானே எடுக்க முடியும். அவங்க எடுத்துருவாங்க, அப்புறம் நான் போன் பண்ணி சொல்லுவாங்க உங்க நம்பிக்கை இடத்த கரெக்டான வாங்க. அதனால வந்து அவங்க விருப்பம் இல்லாம நம்ம விருப்பம் கொஞ்சம் பாக்கணுங்க, கொஞ்சம் கறவை எதிர்பார்க்கணுங்க. அவ்வளவு பைசா போறேன் கறவை எல்லாம் எப்படி இருக்குங்க, அதனால கறவை இருக்காங்கன்னா அடுத்த வாரம் வாங்கலாம்னு சொல்லிட்டேன். அண்ணா இப்படி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஆமா ஃபார்ம் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே நாட்டு மாடு தான் வச்சிருந்தோம். சரி சரி. எடுத்து வச்சிருக்கோம். அங்கேயும் பர்கூர் மலை மாடெல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ இந்த ஃபார்முக்கு வந்து இப்போ HF தான் கொஞ்சம் சூட் ஆகும். மில்க் ஈல்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். கூட வரும்போது கொஞ்சம் நிறைய அனுபவம். ஏன்னா இவர் வந்து என்னென்ன ஃபீடு வைக்கணும் அதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு போன்லேயே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி பாலும் நிறைய வரும். 25 to 30 லிட்டர் கிடைக்கும். அதுக்கு வந்து என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்றது இவர் ஐடியா கொடுக்குறாரு. இதனால நேர்ல வந்து மீட் பண்ணிட்டு, ஏன்னா எல்லாமே வந்து நம்ம புதுசா ஃபார்ம் வைக்கும் போது போன் வந்து இது பண்ண வேணாம். யாரு இவரை நம்பி வரது வந்தாலும் நேர்ல வந்து பாருங்க, அப்பதான் அது புரியும். ஏன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடு இருக்கு. இன்னும் இருக்கு, இன்னொரு 500 மாடுக்கு மேல இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவும் வேணாம் சொல்லி கூட்டிட்டு வர்றாருனாக்கா எடுத்து கொடுத்தா நம்மளை நம்பி வரவங்க குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு 40 மாடு பிளான் பண்றோம். 40 மாடு வந்து முதல்ல ஒரு 3 மணி நேரம் ஆட் பண்ணிட்டே வரும்போது எனக்கு அந்த நேர்ல பார்க்கும் போதே புரியும். ஆமாமா
இப்ப நானே வந்தேன்னா கண்டிப்பா ஏமாந்துருப்பேன் சந்தையில. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. சோ அதனால அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம். அடுத்த வாரம் வாங்குறீங்க. சரி சரிங்கண்ணா. உங்க பேருனா? முரளி. ராணிப்பேட்டை மாவட்டம், நெமிலி ஒன்றியம், ஆட்டுப்பாக்கம் வில்லேஜ். சரி சரிங்கண்ணா. நான் இந்த 4 மாடு எங்கடா போகுது? நான் இது 4 பிளஸ் 1 மாடு எடுத்தேன்னா அது குட்டி போட்டுட்டு இருக்குதுங்க. இப்ப குட்டி போடுவா? ஆமா, 5 மாடு சேர்த்து நமக்கு சேலம் போகுதுங்க. தீவட்டிப்பட்டிங்க. இவரும் வாங்கியிருக்காரு. அண்ணாதான் வாங்கியிருக்காரு. பூசேரிப்பட்டி போகுதுங்க. சார் லாஸ்ட்ல வந்து கேட்போம். அவர் வர எடுத்துருக்காரு. மொத்தம் 5 மாடு எடுத்துருக்காங்க. ஆமா, 5 மாடுங்கண்ணா. இப்ப நம்ம கையில 4 இருக்குதுங்க. சரி சரி. ஒரு மாடு குட்டி போடுதுங்க. ஓகே ஓகே. 4மே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈத்து மாடு இல்லைங்க. இது உங்களுக்கு 2 பல்லுங்க. இது 2 பல்லு. ஆமாங்க. நல்லா ஒயிட் வந்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஃபிஷன் டைப்புங்க. இங்க பாருங்க, ஜெர்மன் பீடி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பாருங்க 2 பல்ல இருந்து போயிட்டு இருக்குது. இது பாருங்க உங்களுக்கு வந்து ஃபயர் டைப்புங்க. பல்லே போடலைங்க. இங்க வந்து பாருங்க பல்லு போடலைங்க. பல்லு போடலைங்க. பல்லு போடல. இது 4 பல்லுங்கண்ணா. இது 4 பல்லுங்க. அதை பிடிச்சிருக்குங்க. பாருங்க 2 பல்லு தாங்க. 2 பல்லு போட்டுருக்குங்க. சரி சரி. இதெல்லாம் தலை சேர்த்துங்களா? எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், செகண்ட் லாக்டேஷன் எடுத்து கொடுப்பேன். இது 4மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான். சரி சரி. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு மேல நான் எடுத்து கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா இவ்வளவு தொலை வந்து நீங்க எதுக்கு ஈத்து மாடு எடுக்கிறது, நம்ம ஊர்ல எடுத்துக்கலாங்க. அதனால அவர் எடுத்து கொடுக்கறது தான். நான் அந்த மாடு குறைச்சு விடு. நான் இது உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. சரி சரி. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. ஓகேண்ணா. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. இது பிடிச்சிக்கணும். இது 20 நாள் டைம் இருக்குதுங்க. ஓகே. கண்டு போடுவோம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் கண்டு போடுதுங்க. சரி சரி. எல்லாமே 20 நாள் டைம் இருக்குது. எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளவு கறவை? நான் ஒவ்வொன்னு உங்களுக்கு 20 விடாதுங்கண்ணா. 20 விட எல்லாம் பிரீடு இருக்குது இல்லைங்களா, அதனால ஒவ்வொன்னு 20 விடாதுங்கண்ணா. இது அப்படியே எப்படி பிரீடுங்க. உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு 20 நாள் டைம் இருக்குது. நல்ல காம்பெடுங்க, நல்ல சொத்துத்தலை மாடுங்க. 20 கறக்குற சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க. பிரீடு இருந்தாதான் கறக்குங்கண்ணா. மாடு ஹைட்டு பொறுத்து கிடையாதுங்க. பிரீடு இருந்தா மட்டும் தான் கறக்குங்க. பாருங்க, நல்லா மூஞ்சுங்க, ஒயிட் மூஞ்சுங்க. மாடு நல்லா லென்த்துங்க, நல்லா அகல கட்டுங்க. இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. நல்லா மடி வச்சு போடுங்க. மடி ஒண்ணு வச்சு மடி வச்சு போடுங்கண்ணா. இது மடி கிடையாதுங்க. ஒண்ணு மடி வச்சு போடுங்க. உங்களுக்கு கீழெல்லாம் தொங்காதுங்க. இந்த மாதிரியே பாப்பாங்க. இவ்வளவுதான் வச்சிருக்கு, இவ்வளவு கடை கிடையாதுண்ணா. இது கீழெல்லாம் தொங்காதுங்க. மடி நல்லா விரிஞ்சு போடுங்க. நல்லா மடி விரிஞ்சு கீழே போவாதுங்க. மடி இறங்கி போடுங்கண்ணா. அண்ணாதான் வாங்கியிருக்காருங்க. இது பாருங்க, உங்களுக்கு பாருங்க காம்பு பாருங்க, கொஞ்சம் கட்ட காம்பா போச்சுங்க. இருந்தாலும் மடி மாடு நல்லா உங்களுக்கு டைப்புங்க. இது உங்களுக்கு ஒரு 20 கறக்குன்னா 1 2 குறையும், 1 2 கூடுங்க. அது உங்களுக்கு 20 விடாதுங்க. நமக்கு 18 மேல கறக்க மாட்டோம். இது கண்டிப்பா 18 கறக்குங்க. அது 20 கறக்குங்க. சரி சரி. இது உங்களுக்கு 20க்கு மேல கறக்குங்க. ஒன்னும் பல்லே வைக்கலீங்க. பல்லு இது நல்ல வெயில் மலைக்கு தாங்க. கொஞ்சம் பிளாக் கூடுதலுங்க. மாடு பாருங்க ஒரே லென்த்துங்க. மாடு ஒரே லென்த்துங்க. மாடு பாருங்க ஒரே லென்த் பாருங்க. நல்லா பேக் பேஸ் இருக்குது பாருங்க. இந்த அகலக்கட்டு இருந்தா தான் கறக்குங்க. ஓகே ஓகே. பாருங்க நல்ல காம்பு, ரோஸ் காம்புங்க. ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. முதல் லாக்டேஷன் இன்னும் இதெல்லாம் 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். மாடு செட் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க. இது உங்களுக்கு 4 பல்லுங்க. ரெடி ஸ்டேஜ் கொஞ்சம் ரெடி ஸ்டேஜ்ங்கண்ணா. உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. சரி சரி. பாருங்க மடி பாருங்க, நல்லா ரோஸ் மடி. அது பிரீடுக்கு உண்டான குவாலிட்டிங்க. இது எவ்வளவு கறக்குங்க? இது உங்களுக்கு ஒரு 20க்கு மேல கறக்குங்க. 20 குவாலிட்டியான மாடுங்க. நல்ல அகலக்கட்டு மாடுங்க. நல்ல பிரீடு இருக்குது. மூஞ்சி பாத்துங்க. இது இந்த வாரம் வந்து என்ன விலையில எடுத்துருக்கோம்? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு 80 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ₹1 மேல வரைக்கும் எடுத்துருக்கீங்க. ஆனா இந்த வாரம் எடுத்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், செகண்ட் லாக்டேஷன். சரி சரி. 2 மாடு 3 மாடு பல்லே வைக்கலங்க. மீதி 4 மாடு 2 பல்லுங்க. ஒரே ஒரு மாடு தாங்க 4 பல்லு போட்டுருக்கீங்க. எல்லாமே சிந்தாமணி சேர்ந்ததுல 30 லிட்டர் 40 லிட்டர் கறக்குதானா? ஆனா அது கறக்குனா உங்களுக்கு பிரீடு இருந்தா மட்டும் தான் கறக்குங்க. ஏபிஎஸ் இருந்தா மட்டும் கறக்குங்க. அது வரது உங்களுக்கு ரேடுங்க. ஒரு 25 எதிர்பார்க்கறாங்க, ஒரு 20 எதிர்பார்க்கறாங்க. 30 லிட்டர் கறக்குதுன்னா சிந்தாமணியில ஈத்து மாடு கறக்குங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் பிரீடு இருந்தா மட்டும் தான் கறக்குங்க. அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் 30 கறக்குறது வந்து உங்களுக்கு சந்தையில வந்து ஒரு 4-5 மாடு தான் வருங்க. ஆனா 30 லிட்டர் கறக்குற மாடு வருதுங்க சிந்தாமணியில. ஆனா ஈத்து மாடு வருதுங்க. ஒரு 2வது கண்ணு 3வது கண்ணு மாடு தான் உங்களுக்கு 20 லிட்டர் கறக்குங்க. முத கண்ணுக்கு நீங்க 30 லிட்டர் கறங்க. முத கண்ணுக்கு நீங்க 30 லிட்டர் பாக்குறது ஏபிஎஸ் வந்து ஒரு 5 மாடு தான் வருங்க. மாடை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே தெரியாம தான் நல்லா சொல்லி கொடுத்து எடுக்கலாம். ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. மாடு பாருங்க, எடுத்துக்கிற மாடு எல்லாம் குறையா இருக்குதா பாருங்க. நல்ல லிட்டர் கறவை கறக்கணும். ஆனா ஒண்ணும் தெரியாம மாடை பத்தி நான் ஒண்ணும் தப்பு இல்லைங்கண்ணா. அவங்க 20 லிட்டர் கறவைக்கு மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கண்ணா. அவங்களுக்கு நல்லா அடாப்ட் ஆகிற மாதிரி, அவங்க ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி, அவங்க எப்படி பராமரிக்கிறன்ற மாதிரி எடுத்து கொடுப்பீங்க. கறவையும் எதிர்பார்க்கணுங்க, மாடு பராமரிக்க தெரியுங்க. அந்த மாடு எதனா பிரச்சனை அதையே ரெடி ஆகிக்கிறீங்க. ஒரு கூப்பிட்டு ரெடி பண்ணா ரெடி பண்ணிருங்க. வயசான மாடு எடுத்தா அது ரெடி ஆகாதுங்க. புதுசா வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரங்கன்னா எப்படி எடுக்கலாம் சார்? ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், செகண்ட் லாக்டேஷன் வந்து எடுக்கலாங்க. கொஞ்சம் மெயின்டைன் ஈஸியா இருக்குன்னா உங்களுக்கு முதல் அழியாதுங்க. அது மேலே இருக்குங்க. மாடு செட் ஆயிடுச்சுன்னா ஒரு 8 கண்ணுக்கு 5 கண்ணுக்கு வச்சுக்கலாங்க. நீங்க ஒரு 3rd லாக்டேஷன் 4th லாக்டேஷன் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்ணுக்கு வச்சு நீங்க கொடுக்கறதா பாருங்க. ஒரு மாடு பார்த்து எடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் சுழி பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. பாருங்க மூஞ்சி பாருங்க. இது பிரீடுங்க. அது நல்லா குட்டு மூஞ்சிங்க. இது பிளாக் இருக்குதுங்க. அது பாருங்க உங்களுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க.
ஒண்ணு தப்பு இல்லைங்க. எல்லாமே சொல்லி எல்லாமே சொல்லி பார்த்து எடுத்து கொடுக்குறீங்க. ஓகே ஓகேண்ணா. சரிங்க. அப்படியே நம்ம பேரு அந்த நம்ம பேரு வந்து பிரபுங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம காரியமங்கலத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ப்ராப்பரா அரூருங்க. நம்ம போன் நம்பர் 99 44 602 603ங்க. இன்னைக்கு வந்து கர்நாடகா மாநிலத்துல சிந்தாமணி மார்க்கெட்ல எடுத்து கொடுத்துருக்கேன். மாடு வேணா உங்களை கான்டாக்ட் மாடு வேணா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. சரி, இந்த மாடு பாருங்க 4 எடுத்திருக்கேன். ஒரு மாடு குட்டி போட்டுருக்கு. 5 மாடு. சரி ஓகேண்ணா. சரி, இப்போ மொத்தம் இது வந்து 5 மாடு எடுத்துருக்காங்க. அப்படியே வந்து கஸ்டமரை கேட்போம். வணக்கம்யா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நீங்க? காரையாம்பள்ளிக்காக. ஓகே ஓகே. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு? 5 மாடு. எல்லாமே சன மாடுங்களா? எல்லாம் ஃபர்ஸ்ட் இது தான். சரி சார், பண்ணைய ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்படி பண்ணதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா இந்த மாடு இருக்கு. சிந்தாமணி தான் ஃபர்ஸ்டா? பிரீட் எப்படி இருக்குண்ணா சிந்தாமணியில? நல்லா இருக்கா? சரி சரி. இதெல்லாம் கறவை எப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் வரதுனால சொல்றதே வராது. ஒண்ணு ரெண்டு குறையலாம், கூடலாம். பராமரிக்கிறது பொறுத்து இருக்கு. சரி சரிங்க. சரி சரி. மாட்டு தொழில் லாபம் இருக்கா? முன்ன வளர்த்துருக்கீங்க மாட்டு தொழில்? அது வந்து நான் கிராஸ், நாட்டு மாட்டு கிராஸ். ஆமா, அதனால அது சரி சரிண்ணா. இப்ப பண்ணைய பண்ணைய உங்க பேரு? ராஜேந்திரன். ராஜே, எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 3 பேர் வந்திருந்தீங்க. எவ்வளோக்கு வந்தீங்க இந்த சந்தைக்கு? எங்க ஊர் வீட்டு கிளம்பு 11:30. இங்க 4 மணி போல வந்தீங்களா? சரி சரி. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த 5 மாடு எடுக்க? ஒரு 2-2.5 மணி நேரம். விலை எதை பேசி வாங்கி கொடுத்தாரா இல்ல எப்படின்னா? உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க? வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு மாதிரி திருப்தி இருக்கா வாங்கி கொடுத்தது? சரி சரிங்கண்ணா. உங்க பேரையா? ஐயந்துரை. ஓகே ஓகே. அவ்வளோக்கு வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே. நான் மாட்டு தொழில் லாபமானு கேட்டேங்க. மாட்டு தொழில் வந்து பராமரிக்கிறது லாபம் வருங்க. ஓகே ஓகே. காலையில பாலை நீங்க காசாக்கி நீங்க வச்சுக்கிறீங்க சேவிங்ல. சாயந்தரம் பாலை எடுத்து அந்த காசாக்கி மாட்டுக்காக பராமரிக்கிற ஆளுக்கு மெயின்டைன் பண்ணுங்க. 2 பாலுக்கு ஆசைப்பட்டேன்னா நீங்க எதுவுமே இருக்க முடியாது. காலையில பால் உங்களுக்குங்க, சாயந்தரம் பால் அதை காசாக்கி அது மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கு ஃபுட்டுக்கு வச்சுக்கணுங்க. அதை நீங்க கரெக்டா வேக்சின் போட்டுருங்க. தீவா கரெக்டா உங்களுக்கு 6 மாசம் ஆனா குடல் நீக்கம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணா லாபம் இருக்குதுங்க. பாலை நல்லா விக்க தெரிஞ்சா நல்ல லாபங்க. என்னால மாடு நல்லா பராமரிக்க தெரியும், பாலை கறக்க தெரியும், ஆனா விக்கி தெரியாது. டைரக்டா சொசைட்டில விட்டுட்டு போலாங்க. அது ஒரு குறிப்பிட்ட லாபம் ஆனா வருங்க. ஆனா மத்த தொழில் மாதிரி இது அடாப்ட் இல்லைங்க. பக்கத்துல ஒரு கடை வச்சாரு, பக்கத்துல ஒரு கடை வச்சாரு, பக்கத்துல ஒரு கடை வச்சுன்னா இது போராமரம் தேவைங்க. யாரு வேணாலும் மாடு வச்சுக்கலாம். இங்க ஒரு 10 மாடு, அங்க ஒரு 10 மாடு, அங்க ஒரு 10 மாடு. ஒரு பாலை வந்து சேல்ஸ் பண்றது ஈஸிங்க. ஆனா வந்து நீங்க கண்ணு கருத்துமா பாத்துங்க. இது வந்து உயிருள்ள ஜீவனுங்க. கரெக்டா மெயின்டைன் பண்ணா அமௌண்ட் வருங்க. அது ஒண்ணு கடையிலங்க. நீங்க ஒரு 5 நாளைக்கு இழுத்து முட்டு போயிடுறதுக்கு. இது வந்து நீ யாரு போனாலும் ஒரு ஆள் கூட இருக்கணுங்க. நீங்களே வேணாலும் ஒரு ஆள் கூட இருக்கணுங்க. அந்த டைமுக்கு கறக்கணுங்க. அந்த டைமுக்கு புட்டு போட்டா மாடு. சிந்தாமணி தீவனம் எப்படின்னா? ஃபர்ஸ்ட் சிந்தாமணி ஒண்ணு பிரச்சனை. ஏதோ ஒரு வகையான பிள்ளை நம்ம பிராண்ட் பேரை சொல்ல விரும்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டு பூசா போடுவாங்க, கல்ல போட்டு போடுவாங்க. அப்புறம் வந்து புண்ணாக்கு கொடுப்பாங்க. இந்த பசுந்தீவனம் எப்படின்னா? பசுந்தீவனங்களுக்கு இதுல ஷாப் காட்டில் வரைக்கும் போடுவாங்க. 4 உங்களுக்கு அந்த சோளத்தட்டு, மக்கா சோளத்தட்டு எல்லாம் கொடுப்பாங்க. ட்ரை ஃபீடும் கொடுப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி நேச்சரே தெரியும். அது என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. டைப் மாடுங்க. இதுல மேய்ச்சல் டைப் மாடும் இருக்குது. ஓகே. இந்த ஒரு மாடு மட்டும் எங்கடா போகுது? கிருஷ்ணகிரிக்கு ஒன்றா எடுத்துருக்காங்களா இவங்க? ஒன்று மட்டும் தான் கேட்டாருங்கண்ணா. சரி சரி. ஒன்று மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர் தானே கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி மார்க்கெட்டே உங்களுக்கு 100 கிலோமீட்டர் தாங்க. ஓகே ஓகே. ஒரே மாடு கேட்டாரு, கொஞ்சம் ப்ரீடாக கேட்டாருங்க. ஓகே ஓகே. நல்ல ப்ரீடு இருக்குது. உங்களுக்கு ஒரு 14 நாள் டைம் இருக்காங்க. ஒரே மாடு எடுத்துருக்காங்க. எவ்வளோ கறவை கேட்டாங்க? நான் உங்களுக்கு 25 எதிர்பார்த்தாங்க. 22 எப்படி கேட்டாலும் 20 விடாதுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் கண்ணா? ஃபர்ஸ்ட்ல செகண்டா? சரி சரிண்ணா. ஒரு 25 கறக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா ஒரு 20 கறக்குங்கண்ணா. எப்படி கறந்தாலுங்க மேலே 1-2 கூடி கறக்குங்க. சரி சரிண்ணா. 20 கிலோலாம் குறையாதுங்க. ஓகே ஓகேண்ணா. 22-23 எதிர்பார்க்கலாங்க. ஆனால் ப்ரீடு கெப்பாசிட்டி உங்களுக்கு 25 இருக்குதுங்க. நமக்கு இன்னும் ஒரு வாரம் ஆயிடுமாண்ணா? ஒரு 1000. சரி சரிண்ணா. மாடு ஒன்றும் தப்பு இல்லைங்க. பாருங்க 3 லட்சம்ங்க. நல்ல பேக் பேஸுங்க, நல்ல நெய்ஸ் தோலுங்க, நல்ல மாடு உடச்சல் மாடு. இப்படிப்பட்ட மாடு தான் கறக்குங்க. கறி மாடு கறக்காதுங்க. மாடு பாருங்க ஒரே லென்த்து, நல்ல அகல கட்டி இருக்குது பாருங்க. நல்ல மடி காப்பு. இன்னும் டைட் வைக்குமா? இந்த மாடி ஃபுல்லாக டைட் வச்சு போடுங்க. மடியில் தொங்கி வராது. இந்த சிந்தாமணியில் கொம்பு இருக்கிறது கிடைக்காதா? கொம்பு இருக்கிறது கிடைக்குங்கண்ணா. வேற 100 மாடு இருந்தால் ஒரு 10 மாடு கொம்பு இருக்கிறது கிடைக்கும். சரி சரிண்ணா. ஆமாம். நான் வணக்கண்ணா. நீங்களும் எடுத்துருக்கீங்களா? இப்போ எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க நீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம்.
ஒன்றே எடுத்திருக்கீங்க, என்ன ரீசன்? பண்ண வைக்கலான்ட்டு ஒன்று இந்த மாடு நல்லா இருக்குன்னாங்க இந்த சிந்தாமணியில். ஓகே ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம், அப்படியே ஓகே ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குன்னா பண்ணுவோம். ஒன்று வாங்கி ட்ரையல் பண்ணியிருக்கீங்க. அண்ணாவை எப்படிண்ணா தெரியும்? அண்ணா யூடியூப் மூலியமா தெரியும். ஓகே ஓகே. நல்ல மாடு பண்ணி கொடுக்குறாரு. அதனால அவர் வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுப்போம், நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். நீங்கள் நினச்ச மாதிரி மாடு இருக்கா இங்கே சந்தையில்? நான் சொன்னேன் நல்லா இருக்கு, பிடிச்சி கொடுங்க. சரி சரி. அண்ணா முடிச்சு கொடுத்தோம். எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா அவரும் செலக்ட் பண்ணதா? நான் சொன்னது மாதிரி நல்லா இருக்கு பாருங்கண்ணா, பார்த்து நல்லபடியாக சரி நல்லா இருக்கு. சரி சரி. ஓகே ஓகேண்ணா. இப்போ தான் ஃபஸ்ட் மாடு எடுத்துருக்கீங்க? இதுதான். சரி ஓகேண்ணா. உங்கள் பேர்ண்ணா? சிவசங்கர். சிவசங்கர். சரி சரிண்ணா. எவ்வளோ நேரத்தில் வந்தீங்கண்ணா சந்தைக்கு? நான் காலையில் ஒரு 4:30 மணிக்கு வந்தேன். 4 மணி? 6 மணிக்கு சந்தை கூடுதா? ஆமாம், 6 மணிக்கு போகிறேன், 4:30 வந்தேன். ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது கறவை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? 20 சொல்லியிருக்காருண்ணா. எவ்வளோ பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ வந்தால் ஓகேண்ணா? 20 வந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிங்கண்ணா. ஏன்னா சொல்கிறதே கறக்காது, 1-2 குறையலாம். இருக்குண்ணா, அதுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. சரி சரி. ட்ரையல் பார்ப்போம். ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. அந்த மாட்டை கால் எடுத்துருவேன், நான் பார்த்துக்கிட்டேன். ஃபோன் பண்ணுறது ஸோ பொட்டக்கண்ணை தான் போட்டுருக்கு. பரவாயில்ல. நான் வாங்கின உடனே பொட்டக்கண்ணை போட்டுருக்கு. வெரி குட். நல்ல கண்ணு, சூப்பர் கண்ணு. ரெண்டு பல்லு, ரெண்டு சேர்த்து பிடிச்சிக்கிறீங்களா? அது வேணும். வேற மாடு போவோம். சொல்லுங்க.